தினமலர் நேயர் அனைவருக்கும் சித்ரா மித்ராவின் அன்பு வணக்கம். என்ன சித்து, நம்ம ஊர்ல கனிம வள கொள்ளை ரொம்பவும் அதிகமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் மித்து, உண்மைதான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தடாகம் பள்ளத்தாக்கு ஏரியாவில் வந்துட்டு செம்மண் அள்ளியிருக்காங்க. கோர்ட் நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆலந்துறை பக்கத்தில் செம்மேடு பகுதி இருக்குதுல்ல, அந்த கடத்தல் கும்பல் வந்து அப்படியே அங்கே போயிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி குழு இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்துட்டு நேர்லேயே வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஆய்வு செஞ்சு கோர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டும் அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்னு அமைச்சிருக்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது கலெக்டர் வந்துட்டு பதவி நியமனம் ஆனதுக்கப்புறம் கனிம வள கொள்ளையை வந்துட்டு ஒழிக்க போகிறதா வந்துட்டு வீரவம்சமெல்லாம் பேசினார்ல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனிம வள கொள்ளைக்கே வந்துட்டு இந்த மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. மேற்கு புறவழிச்சாலை இருக்கு தெரியுமா, அதுக்கு வந்துட்டு மண் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்துட்டு நம்ம மாவட்ட நிர்வாகமே கொடுத்துருக்குது. நீர்நிலை பகுதி இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்துட்டு இஷ்டத்துக்கு லோடா வந்துட்டு கனிம வளத்தை அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை மறைக்கிறதுக்கு விவசாயிகள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க மேலெல்லாம் வந்துட்டு ஃபைன் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபைன் போட்டு கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்களாமா. இந்த தாசில்தார், விஓ, ஆர்ஐ, கோட்டாட்சியர் இருக்கிறாங்கல்ல, இவங்க மேலெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா கலெக்டரே வந்துட்டு நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க மீது துறை ரீதியா வந்துட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றமும் வந்துட்டு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கு. ஆனா கலெக்டர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு இவங்க மேலலாம் வந்துட்டு நீதிமன்றமே வந்துட்டு ஆக்ஷன் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுல இருந்து விலகி போயிட்டு இருக்கிறாராமா. இதுல பாத்தீங்கன்னா எட்டிமட பகுதியில் வந்துட்டு 11 மீட்டர் ஆழத்துக்கு பாத்தீங்கன்னா கனிம வள வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க இருந்த விஓவும் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னு தெரியல, அதே மாதிரி தாசில்தாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதும் தெரியல. இவங்க மேல பாத்தீங்கன்னா துறை ரீதியா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கலெக்டர் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கலாம். பட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறது வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு மேலேயே வந்துட்டு சந்தேகத்தை எழுப்பி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் தவிர சின்ன வேணாம்பட்டி ஏரியில இருந்தும் மண் அள்ளிட்டு போறதா கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, உண்மைதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேற்கு புற வழிச்சாலையை வந்துட்டு காரணம் காட்டி அங்கேயும் பார்த்தீங்கன்னா லோடா மணல் கடத்தல் நடந்துட்டு இருக்குது போல இருக்குது. அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு அரசியல் அழுத்தத்தின் காரணமாக வந்துட்டு அவங்களால எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாமல் அவங்களே ஓரமாக நின்றுட்டு தான் இருக்கிறாங்களாமா. அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு இந்த மணல் மாஃபியாக்கு எதிராக வந்துட்டு போராட்டம் நடத்த போகிறதா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கார்பரேஷன் டெண்டர்கள் எல்லாம் வந்துட்டு இன்னுமே அந்த 8 எழுத்து கான்ட்ராக்டர் தான் முடிவு செய்யறாராமா. அதுவா, கார்பரேஷன்ல மட்டும் இல்ல, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற ஒட்டுமொத்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே இன்னமும் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காராமா. காலப்பட்டி ரோட்ல பேக்கரி மேல இருக்க ஆபீஸ்க்கு போய் கமிஷன் தொகையை கொடுத்தாதான் டெண்டரை ஃபைனல் பண்ணி ஒர்க் ஆர்டர் கையில கொடுக்குறாங்களாமா. ரோடு ஒர்க் பண்றதுக்கு மட்டுமே பார்த்தேன்னா 20% கமிஷன் கேட்குறாங்களாமா. என்ன ஆகுறது 20% ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தா, இதுல மீதி இருக்கிறது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் பிரிச்சு கொடுத்தது போக தான் ரோடு ஒர்க்கே பண்றாங்களாமா. என்னப்பா ரேஷன் கடை சேல்ஸ்மேன் இடையாளர்னு சொல்லிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஆளுங்கட்சி தரப்புல இருந்து லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கினாங்களா, அது என்னாச்சு? ஆமாப்பா, போன டிசம்பர்ல பாத்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு நேர்காணல் நடத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி விஐபி சார்பில் வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டே இருந்து 6 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. லஞ்ச பணம் வாங்கி 5 மாசம் ஆச்சு, இன்னுமே வந்துட்டு பணி நியமனமும் ஆகல போல இருக்குது. இப்போ பொறுப்பும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கைக்கு வந்துட்டு மாறப்போகுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலில் கலந்துக்கிட்டு லஞ்ச பணம் கொடுத்தாங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு பணமும் போச்சு, இப்போ பணி நியமனமும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புலம்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்பா, ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களே வந்துட்டு சர்வே எடுத்திருப்பாங்க போல இருக்குது. ரிசல்ட் என்னாச்சு? ஆமாப்பா, நரசிம்ம நாயக்கன் பாளையம், பெரிய நாயக்கம் பாளையம், வீரபாண்டி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக வந்து சர்வே எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அதிமுக தரப்பில் இருந்து பூத் கமிட்டி அமைச்சு 4 கால் பாய்ச்சல்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திண்ணை பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா களை கட்டுதாமா. அதுக்கப்புறம் வீதி வீதியாக போய் அதிமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்போ என்னென்ன பண்ணாங்க, இப்போ ஆட்சியில் இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்களாமா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கை ரொம்பவும் யோசிக்க வச்சிருக்கு. இதனால திமுகவோ தடுமாறி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தேன்னா, திமுக தலைவர்கள் மற்றும் கவுன்சிலர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு நல்ல பேரே இல்லையாமா. இதனால இவங்களெல்லாம் வச்சுட்டு அசம்பிளி எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க திமுக கட்சிக்காரங்கள யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. ஆளுங்கட்சி இளைஞரணி நிர்வாகிகள் நியமனத்துல தலைமைக்கு வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போயிருக்காமா. ஆமாப்பா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இளைஞர் அணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு போஸ்டிங் வந்து போட்டிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வடக்கு மாவட்டம் இருக்குது தெரியுமா, அந்த மாவட்டம் வந்துட்டு ஒரு சிலரை வந்து பரிந்துரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு யார் கரன்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே வந்துட்டு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இதனால் அங்கேருந்து உடன்பிறப்புகள்லாம் வந்துட்டு ஒரே கொந்தளிப்பில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினோட உதவியாளருக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் புலம்பி தள்ளிட்டு இருந்திருக்காங்க. இது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு என்கொயரியும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ வட்ட செயலாளர் நியமனம் வந்துட்டு வரப்போதாமா, இதுல என்னென்ன கூத்தெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற உடன்பிறப்புகள்லாம் வந்துட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மித்ரா, இந்த கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த பப்ளிக்லாம் வந்துட்டு சொத்து வரி கட்டுவாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த கிராம ஊராட்சி நிர்வாகிகளே வந்துட்டு சுருட்டிக்கிறாங்களாமா. அதுவா ஊராட்சிகளும் ஒன்றியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட அலுவலர் கட்டுப்பாட்டு கீழே தான் வருது. அதனால இதை பயன்படுத்திட்டு ஒரு சில ஊராட்சி செயலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு வரி, குடிநீர் வரி இது எல்லாத்துலேயுமே ஒரு முறைகேடு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா இப்போ பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு வரி, குடிநீர் வரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணுவாங்கல்ல, அந்த பதிவேற்றம் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த ஊராட்சி செயலாளர்களே சுருட்டிட்டு போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவேற்றம் ஆன்லைனில் பதிவேற்றம் செஞ்சதை ரசீதா கொடுங்கன்னு கேட்டால் இழுத்தடிக்கிறாங்களாமா. இதில் ஒரு சில பொதுமக்கள்கிட்டலாம் போயிட்டு நீங்கள் இன்னும் வரி பணமே கட்டலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்களாமா. இந்த விஷயம் எல்லாமே மாவட்ட நிர்வாகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொதுமக்கள் எல்லாருமே ரொம்பவும் வேண்டி கேட்டுட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா மாவட்ட நிர்வாகம் என்கொயரி செய்யணும்னு சொல்லிட்டு பப்ளிக் நினைக்கிறாங்க. போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க நடத்துற ஆவின் பாலகம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ் எல்லாருமே மறைமுகமா நெருக்கடி தராங்களாமா. ஆமாப்பா, உண்மைதான். போலீஸாரோட குடும்பத்துக்கு வந்துட்டு பொருளாதார ரீதியாக வந்துட்டு பயனளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த ஆவின் பாலகம் கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிற கேன்டீன்லாம் நடத்துறதுக்கு ஏலம் எடுத்திருக்கிறாங்க. இதில் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பிலிப்பாளையம், ஆயுதப்படை வளாகம், அதே மாதிரி காந்திபுரம் இது போன்ற இடங்களில் வந்துட்டு ஆவின் பாலகம் நடத்துறதுக்கு வந்துட்டு ஏலம் எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்டே வந்துட்டு சொல்லியிருக்காங்க டீ, காஃபி, பலகாரமெல்லாம் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த காந்திபுரம் வந்துட்டு 70,000க்கும், உப்பிலிப்பாளையம் 30,000க்கும், ஆயுதப்படை வளாகம் வந்துட்டு 50,000க்கும் வந்துட்டு ஏலம் எடுத்திருக்காங்க. ஏலம் எடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு ஒரு ஆயுதப்படை ஆபீசர் போய் இங்க டீ, காஃபி, பலகாரமெல்லாம் விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்துட்டு பால், தயிர், நெய் அப்படின்னு வித்தா எப்படி ஏலம் எடுத்த பணத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த ஆபீசர் வந்துட்டு செலுத்த முடியாதுன்னா வந்துட்டு கடையை காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா வந்துட்டு ஒரு லேடி போலீஸாரும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் டார்ச்சராக இருந்திருக்குது போல இருக்குது. அதனால வந்துட்டு அவங்க அந்த கடையும் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த ஆஃபீஸரோட கண்ணசைவில் வந்துட்டு ஒரு லேடி ஆஃபீஸர் வந்துட்டு அந்த கடையை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. மித்து திமுக கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு வழக்கமாக வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கல்ல, நம்ம ஊரில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அப்படியே இங்கேயே டேரா போட்டாங்க போல இருக்குது. உணவு பாதுகாப்புத்துறை ஆஃபீஸரை தானே சொல்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 வருஷம் ஆச்சு. ஒரே பதவியில் ரொம்ப வருஷமாக இருக்காரு. அதனால ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கண்ணுங்கானத மாதிரி போயிடுறாராமா. இதனால நடவடிக்கை எதுவும் எடுக்கிறது இல்லையாமா. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சித்து, நம்ம ஊருக்கு வந்த மாவட்ட வழங்கல் ஆஃபீஸர் மெடிக்கல் லீவ் போட்டு போயிட்டாராமா. ஆமாப்பா, ரேஷன் கடையை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு மாவட்ட வழங்கல் ஆஃபீஸர் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தங்களை நியமிச்சிருக்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்த மறுநாளே வந்துட்டு மெடிக்கல் லீவ் போட்டுட்டு போயிட்டாராமா. இப்போ வந்துட்டு கூடுதல் பொறுப்பாக தான் வந்துட்டு ஒருத்தர் கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாராமா. அவரும் வந்துட்டு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிடுவார் போல இருக்குது. அதனால் அங்கே வர பொதுமக்களுக்கு வந்துட்டு பதில் சொல்கிறதுக்கு வந்துட்டு யாருமே தயாராக இல்லையாமா. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தினமலர் கோவையுடன் இணைந்திருங்கள்.